கொரோனா என்பது 2019 இறுதியில் தொடங்கி அது பல்வேறு வகைகளிலான உருமாற்றங்களை தொடர்ந்து பெற்று வந்தது. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு வசதியாக 98% மேலானவர்களுக்கு 3 வகை தடுப்பூசியும் போட்டு இன்றைக்கு தமிழக மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி என்பது கூடுதலாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இதுபோன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கொரோனாவின் உருமாற்றம் என்பது தொடர்ச்சியாக பல வகைகளில் வந்து சென்று கொண்டிருக்கிறது. கொரோனா என்றும், ஆல்பா என்றும், பீட்டா என்றும், டெல்டா என்றும், டெல்டா பிளஸ் என்றும், கம்மா என்றும், கப்பா என்றும், ஒமிக்ரான் என்றும், ஒமிக்ரானில் ஒரு 20-30 வகைகள் என்றும் கூட பல்வேறு வகைகளில் இந்த உருமாற்றங்கள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக சிங்கப்பூரில் நிறைய பேருக்கு இந்த உருமாறிய கொரோனா தொற்று பரவல் இருப்பது அறியப்பட்டது. உடனடியாக சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அந்த அமைப்பில் பணியாற்றுகிற மருத்துவர்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். இது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் சொன்ன தகவல், ஒரு பாசிட்டிவான ஒரு நோயாளி 3 அல்லது 4 நாட்களில் நெகட்டிவ் ஆகிவிடுகிறது. இது இருமல் மற்றும் சளி ஆகிய 2 உபாதைகள் மட்டுமே இதனால் ஏற்படுகிறது. இது ஒரு வகையான ஃப்ளூ என்கின்ற வகையில் நேற்றைக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய டிபிஎச் அவர்கள் பக்கத்திலே இருக்கிற கேரளாவை பொறுத்தவரை நேற்றைக்கும் கூட ஒரு 280 பேருக்கு பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அவர்களோடும் கேரள அரசின் சுகாதாரத்துறை அலுவலர்களோடும் பொது சுகாதாரத்துறை அலுவலர் பேசியிருக்கிறார். அங்கேயும் இந்த தகவல் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தொற்றின் பாதிப்பு என்பது மிதமான பாதிப்பாகவே இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் 3-4 நாட்களிலேயே சரியாகி விடுகிறார்கள் என்பது இன்றைக்கு வரை இருக்கிற கள நிலவரமாக இருக்கிறது. என்றாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். காய்ச்சல் அதிகம் உள்ள பகுதிகளில், காய்ச்சல் பாதிப்புகள் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இருப்பவர்களுடைய மாதிரிகளை அங்கே RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் கடந்த 3-4 மாதங்களாக ஓரிலக்க எண் அளவிலேதான் இந்த RT-PCR பரிசோதனைகள் செய்யப்பட்டு வந்தது. இன்றைக்கு இந்த பாதிப்புகள் அண்டை மாநிலத்திலும் அண்டை நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நாமும் கூட இந்த RT-PCR பரிசோதனைகளை காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இருக்கிற பகுதிகளிலிருந்து எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த மாதிரிகளை எடுத்து பகுப்பாய்வு செய்து இது எந்த மாதிரியான வைரஸ் என்பதை கண்டறிவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரிகள் அனுப்பப்பட்டு ஒரு 4-5 நாட்கள் அல்லது ஒரு வார காலத்திற்குள் அது என்ன மாதிரியான வைரஸ், எதிலிருந்து உருமாற்றம் பெற்ற வைரஸ் என்கின்ற அந்த விவரங்கள் தெரிய வரும். தெரிந்தவுடன் உங்களுக்கு சொல்வோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ்நாடு அரசு இதை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல, இப்ப அதுக்குன்னு ஒரு தனியாவே அந்த மஞ்சள் எல்லோ ஃபீவருக்குன்னு தடுப்பூசி போடுகிற ஒரு மையம் இருக்கிறது. அது வெளிநாடுகளுக்கு போபவர்கள் முறையாக விண்ணப்பித்து போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான கேம்ப் அதுக்கான அவசியம் இல்லை. அது இப்ப இருக்கிறதே போதுமானதாக இருக்கிறது. வருபவர்களுக்கு தேவையான அளவுக்கு மருந்தும் கையிருப்பில் இருந்து அந்த ஊசி போடப்பட்டு வருகிறது. நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சபரிமலைக்கு செல்வோர் தமிழ்நாட்டிலிருந்து அதிக அளவிலான பேர் சபரிமலைக்கு கேரளாவில் தான் அதிக அளவிலான பாதிப்பு கட்டணம். அங்கிருந்து மாலை போட்டு போறவங்களுக்கு இங்கிருந்து செக்அப் பண்ணி அனுப்புமா, இல்லை அங்கிருந்து வரவங்களை செக்அப் பண்ணி தமிழர்களுக்கு அனுமதிக்கிறது? இல்ல, அந்த மாதிரி எல்லாரையுமே பரிசோதனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழலும் இல்லை. காய்ச்சல் பாதிப்பு எங்க இருக்கோ, இப்போ ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு தெருவில் ஒரு 4-5 பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு இருக்கு, ஒரே வீட்டில் 2-3 பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு RT-PCR பரிசோதனைகள் செய்து ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். போற வர எல்லாரையுமே பண்றதுங்கிறது இப்ப தேவையில்லாத ஒண்ணு. அந்த மாதிரியான ஒரு பதட்ட சூழலும் இப்போது இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.